Hi everyone, 11th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. லாஸ்ட் டே ஈவினிங் வந்து படிக்கணும்னு உட்கார்ந்துருப்பீங்க. என்னெல்லாம் படிக்கணும், இந்த 5 இயர்ல எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் நாளைக்கு தமிழ் எக்ஸாமுக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு முறை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியங்க. ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு. லாஸ்ட் மினிட் கொஸ்டின் நெடுவினா சிறுவினாவும் போட்டாச்சு. ஓவரால் இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு. ஓவரால் இம்பார்ட்டன்ட்னா உங்கள் புக்கில் 2 மார்க் என்ன வரும், 7 to 14 என்ன வரும், 4 into 3 12 நயம்பாராடத்துலேருந்து அணியிலேருந்து என்னெல்லாம் வரும், அதுக்கப்புறம் நெடுவினா சிறுவினா குருவினா எல்லாமே நான் போட்டுட்டேன். அந்த பிடிஎஃப்பும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்க்குறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது வந்து உங்கள் எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லிடுறேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் ஒரு 10 வந்துருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஈவினிங் வந்து படிக்கிற மாதிரி ஐடியா இருந்தாலும் இயல் 1 இயல் 2 8:45 முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா. அடுத்தது 9 மணிலேருந்து இயல் 3 இயல் 4 இயல் வயசாகவே போங்க. குருவினா நெடுவினா சிறுவினா அந்த மாதிரி இயல் வயசாகவே போங்க. இயல் படிக்கும்போதே அந்த 1 மார்க்கை படிச்சிருங்க. சரிங்களா? பயிற்சியும் கூட நம்ம லாஸ்ட்டில் காலையிலையோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. பயிற்சினா அந்த 7 to 14. அப்போ 1 மார்க் வந்து நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும் அப்படின்னா நூல்வெளி நுழையும் முன் அப்படின்னு சொல்லி புக்கில் 2 விஷயம் இருக்கும். நூல்வெளிங்கிறது கடைசியில் இருக்கும். நுழையும் முன் அப்படிங்கிறது லெசனுக்கு முன்னாடி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது குருவினால் என்ன கேட்பாங்கன்னா, நமக்கு உரைநடை 3 கொடுத்து 2 அதை நேற்றே சொன்னேன். அதே மாதிரி செய்யுள் உரைநடை வந்து 3 கொடுத்து 2. ஸோ இது எல்லாமே நம்ம படித்தது தான் வரும். ஃபஸ்ட்டு 3 இயல் ஃபுல்லாக குருவினா படிச்சிங்கனாலும் எழுதிடலாம், இல்லை நான் சொல்கிறது படிச்சிங்கனாலும் எழுதிடலாம். அடுத்தது வந்து 7 to 14 இதில் தான் எல்லோரும் மார்க் விட்றீங்க. பிறமொழி சொற்களை தமிழ் படுத்துக அப்படிங்கிறாங்க. வாடகை மாதம் இது வந்து பியூர் தமிழில் எழுத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முதல் இயலில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 இது இருக்கும். அது வந்து தமிழாக மாற்றணும், நல்ல தமிழாக மாற்றணும். அது வந்து முதல் இயலே இருக்குங்க. அது நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்குறேன். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களை இதுவும் நான் கொடுத்துருக்கேன். குறை மயங்கொழி சொற்கள் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை அப்படின்னு சொல்லி வல்லினமேட்டையும் நீக்கியும் எழுதுங்க. இதுவும் நான் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். அறிவில்லாதவன் சேர்த்தும் பிரித்தும் எழுதுக. ஸோ இதுவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஓடு பாடு இது வந்து வேறு சொற்களை தொடர்களாக அதுவும் இருக்குது. புலனறிவு புணர்ச்சி விதி இது. ஊமை எவ்வாறு இது வந்து ஒரு இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர். ஸோ விடைக்கேற்ற வினாலாம் கேட்டால் ஈஸியாக எழுதிடலாம். அப்போ 7மே அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 into 2 11 சிறுவினால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு 3 இயல் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கனாலும் சந்தோஷம் தான், இல்லை நான் கொடுத்து படிச்சிங்கனாலும் சந்தோஷம் தான். நான் கொடுத்து படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து என்ன லாஸ்ட் மினிட் கொஸ்டின் கொடுத்தனா அது படிச்சிங்கனாலே உரைநடையிலையும் 2 எழுதிடலாம், செய்யுள்ள 2 எழுதிடலாம். இப்போ உரைநடை செய்யுளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நூல் ஒன்றின் முகவரியில் அது ஈஸி தான். சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு அது ஈஸி தான். ஸோ இதுவும் ஈஸி தான். எல்லாமே எண்ணுயிர் தமிழ் இது ஒன்று ஃபஸ்ட்டு இயல்லே கேட்டாங்க. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி இது கண்டிப்பாக கேட்பாங்க. சங்க காலத்து தமிழர்கள் வானியல் இதுவும் கேட்பாங்க. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் இதுவும் அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் கேட்பாங்க. இப்போ அடுத்து 4 into 3 12 இந்த கொஸ்டினுக்கு அணி கேட்பாங்க. அப்போ வேற்றுமை அணி தான் வருமானு கேட்டால் கண்டிப்பாக அதான் வரும். வேற்றுமை அணி, அதுக்கப்புறம் பிரிது மொழிதல் அணி, அதுக்கப்புறம் சொல் பின்வரும் நிலை அணி, அதுக்கப்புறம் ஊமை அணி. இந்த 4 அணியும் நல்லா பார்த்துக்கோங்க. அணி எப்படி எழுதணுங்கிறது லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து வந்து பாடான் திணை கேட்பாங்க. நம்ம 11th பொறுத்த வரைக்கும் திணைத்துறை நீங்கள் முடிஞ்சால் படிங்க, இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க. பாடான் திணை படிங்க, நெய்தல் திணை படிங்க, முடிஞ்சால் படிங்க. அடுத்தது நயம்பாடல் எழுதிருங்க. ஒரு மையக்கருத்து எழுதிட்டு ஒரு முன்னுரை போட்டுக்கோங்க. அடுத்த மையக்கருத்து ஒரு 3 லைன் எழுதுங்க. எழுதிட்டு எதுகை மோனை எழுதுங்க. எதுகைனா 2வது வேர்டு, மோனைனா முன்னாடி அலிட்ரேஷன், முன்னாடி வேர்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி 2 எடுத்துக்காட்டு எழுதி எதுகை மோனை இயல்பு எழுதிக்கோங்க. ரைமிங் வேர்டு அவ்வளோதான். இந்த 3 மட்டும் சொல்லிட்டு முடிவுரையும் முடிச்சிருங்க. அவ்வளோதான் நயம்பாடல். தமிழாக்கம் தருக்க ஒவ்வொரு இயலையும் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 இயல் 4 இயல் தான் இருக்குது. நான் கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பரோட, அதை படிங்க, கண்டிப்பாக வரும். உங்களுக்கு விருப்பம் உள்ள 3 எழுதுனா போதும். எனக்கு தெரிஞ்சு தமிழாக்கம் எழுதலாம், நயம்பாடல் எழுதலாம், அதுக்கப்புறம் நீங்கள் கூட இது கூட எழுதலாம், அணி எழுதலாம். சரிங்களா? ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் திருமலை முருகன் பள்ளி பாட்டம் தான், அல்லது கோடையில் சிறந்த வள்ளுவன். நான் திருக்குறள் வந்து கண்டிப்பாக 1 வரும்னு சொன்னேன். திருக்குறள் டீட்டெயில் 2 இருக்குது, கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்து இயற்கையோடு இயந்து வாழு அல்லது பௌத்த கல்வி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யானை டாக்டர், வாடி வாசல் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாரதியின் இதழாளர் இதுவும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். பாடலை பொறுத்த வரைக்கும் புறநானூறு பாடல் கேட்டிருக்காங்க. நீங்கள் முக்கியமான பாடல்னு சொல்லிக்க எதுவுமே இல்லை. உங்களுக்கு 4-5 பாடல் தான் இருக்குது. கட்டாயம் பாடலை பொறுத்த வரைக்கும் இயல் முடிக்கும் போதே அந்த இயலை கூடயே படிச்சிருங்க. திருக்குறளையும் படிச்சிருங்க. பெரிதென முடியும் குறள் இது ஈஸி தான். ஸோ கொஸ்டின் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்க. இப்போ நான் வந்து லாஸ்ட் மினிட் கொஸ்டின்னு சொல்லிட்டு நேற்று ஒன்று கொடுத்துருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். சரிங்களா? அதை ஒரு வாட்டி சொல்லிடுறேன். லாஸ்ட் மினிட் கொஸ்டின்
எங்கே அது 11th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருக்கேன், அதை ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தலாம். லாஸ்ட் மினிட் கொஷின் 12th 11th சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து ஓவரால் இம்பார்ட்டன்ட், 90க்கு 90 எடுக்கிறவங்க ஓவரால் சிறுவினா குருவினா நடுவினா நிறையா இருக்கும். இது கொடுத்துருக்கேன், நிறையானா இம்பார்ட்டன்ட் தான். பட் இதையும் கம்மி பண்ணி சிறுவினா நெடுவினா கொடுத்துருக்கேன், அதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் நான் கீழே வைக்கிறேன், இது 90க்கு 90 எடுக்கிறவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இயல் 1ல் இலக்கண தேர்ச்சி கொள்ளியும் நான் கொஸ்டின் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி 2 மார்க் 7 to 14 பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது 2 மார்க்கில் கொடுத்துருப்பேன். அதாவது இலக்கண தேர்ச்சி கொள்ளு இயல் 1க்கு தமிழாக்கம் தருக பேஜ் நம்பரோடு கொடுத்துருப்பேன். கலைச்சொற்கள் படிங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் சொல்லியிருப்பேன். இயல் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண தேர்ச்சி கொள்ளி குருவினா நெடுவினா சிறுவினா சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இயல் 2ல் பயிற்சி சொல்லியிருக்கேன் பாருங்க, பேஜ் நம்பர் 53ல் தமிழாக்கம், மயங்கொழி சொற்கள் பேஜ் நம்பர் 54, கலைச்சொல் பேஜ் நம்பர் 55. அதேமாதிரி இயல் 3லேயும் நீங்கள் வந்து கொஸ்டின் சொல்லியிருக்கேன், நெடுவினா 2 தான் சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 79ல் வள்ளினிமைகள் எட்டுறதுக்கு 7 to 14 வரும். பேஜ் நம்பர் 79 தமிழாக்கம் தருக கலைச்சொற்கள். இயல் 3லேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 அணி இருக்குது. வேற்றுமை அணி, ஊமை அணி, சொல் பின்வரலையும் பிரிது மொழிதல் அணி. அணியை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு அணியோட டெஃபினிஷன் எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு எடுத்துக்காட்டு எழுதி அணி பொருத்தம் எழுதணும், அவ்வளோதான். அணி விளக்கம் எழுதிட்டு அணி பொருத்தம் எழுதிட்டு முடிச்சிருங்க, ஓகேவா. டெஃபினிஷனு, எடுத்துக்காட்டு, அணி பொருத்தம் எழுதுனா முடிஞ்சு போச்சு, ஓகேவா. குருவினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் திருக்குறளில் கேட்குறாங்க, அது போட்டிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து சிறுவினா, திருக்குறள் சிறுவினா, நெடுவினா கண்டிப்பாக திருக்குறள் வந்து 1 2 கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இயல் 4லையும் குருவினா சிறுவினா நெடுவினா கொடுத்து வச்சுருக்கேன். பேஜ் நம்பர் 115 சொல்லை பிரித்தும் சேர்த்து இது கேட்பாங்க, கலைச்சொற்களும் பார்த்துக்கோங்க. இயல் 5ல் இலக்கண தேர்ச்சிக்குள்ள ஃபஸ்ட் 2 கொஸ்டின் பார்த்துக்கோங்க, குருவினா சிறுவினா நெடுவினா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 142ல் கருத்துப்படத்தை புரிந்து கொண்டு எழுதுக. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்து அதை வச்சு நம்ம ஒரு பேராகிராஃபாக எழுதணும், அது வந்து 4 மார்க்கில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 143ல் புதுரை கண்டு விடையெளி, அது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க, கலைச்சொல்லாக்கம். இயல் 5ல் குறளில் குருவினா சிறுவினா நெடுவினா, அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு குறள், ரெண்டு குறள் இருக்குது இல்லையா, 2 குறள் அதிகாரம் இருக்குது. இயல் 5ல் குறளில் குருவினா ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான், சிறுவினா 3வது, நெடுவினா 1 இந்த நெடுவினா வருமானு கேட்டால் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 நெடுவினாவும் மொத்தம் 3 திருக்குறள் நெடுவினாவும் படிக்கிறது நல்லது 11th ஸ்டாண்டர்ட், ஓகேவா. இது வந்து ஓவரால் இம்பார்ட்டன்ட், முந்தானத்தே கொடுத்துட்டேன். ஸோ இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு கீழே வைக்கிறேன். இப்போ லாஸ்ட் மினிட் கொஸ்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன், அது இங்கே போச்சு 12th 11th. ஸோ இங்கே இருக்குது லாஸ்ட் மினிட் கொஸ்டின் 6 மார்க்கு 4 மார்க், அதான் நெடுவினா சிறுவினா வந்து கொடுத்துருந்தேன். அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினையாவது நீங்கள் கோ த்ரூ பண்ணணும், சரிங்களா. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்னு போட்டிருப்பேன். 12th ஸ்டாண்டர்ட் இருக்கும், அது கண்டுக்காதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும். இயல் 1 சிறுவினா நெடுவினா, இயல் 2 சிறுவினா நெடுவினா, பாருங்கள் மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. ஸோ படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இயல் 3ல் வந்து பார்த்திங்கன்னா சிறுவினா 3 நெடுவினா 2, இயல் 3ல் திருக்குறளில் சிறுவினா 1 நெடுவினா 2, இயல் 4ல் 3 சிறுவினா சொல்லியிருக்கேன், நெடுவினா 1 தான் சொல்லியிருக்கேன். நெடுவினா எல்லா இயல்லையும் பாருங்கள் 1 2 தான் சொல்லியிருக்கேன். ஸோ மொத்தமாகவே உங்களுக்கு 9 தான் இருக்கும். 1 2 3 4 5 6, அடுத்தது 7 8 9 நெடுவினாக்கள் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், சரிங்களா. கடைசி நிமிஷத்தில் படிக்கிறவங்க ஸோ இயல் வயசாகவே போங்க, முடிச்சிடலாம். அண்ட் மனனம் ஃபுல்லாக படிங்க, அதுதான் நான் சொல்கிறேன். இந்த 3 பிடிஎஃப்பும் கீழே கிடைக்கும், லாஸ்ட் மினிட் கொஸ்டின் கீழே இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 90க்கு 90 போட்ட பயிற்சியோடு போட்டது எல்லாமே இருக்கும். என்னெல்லாம் அணி படிக்கணும், என்னெல்லாம் திணைத்துறை படிக்கணும் எல்லாமே போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பரும் கீழே வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போடுறேன். பட் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா படிக்க முடியாது, படிச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 5 இயலில் ஒரு 3 இயல் ஃபுல்லாக படித்தா கூட எல்லாமே எழுதலாம், இதுதான் உண்மை. பட் இதுதான் விஷயம். முடிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 11:30க்குள்ளே 4 இயலை முடிச்சுக்கிட்டு காலையில் 1 இயல் முடித்தாலும் போதும். பட் பயிற்சி பார்க்குறக்கு டைம் ஒதுக்குங்க, 1 மணி நேரமாவது பயிற்சியை பார்க்கணும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரே தொடர் அமைக்க, இந்த கொஸ்டின் கலைச்சொற்கள், இதெல்லாம் 7 to 14 சொல்கிறேன். மனனம் வந்து இயல் படிக்கும்போது ஒரு இயல் படிக்கும்போதே மனனம் படிச்சிருங்க, 1 மார்க்கும் பார்த்துருங்க, இல்லைன்னா டைம் கிடைக்காது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.